நாங்க எந்த பிரச்சனை நாங்க வந்து கையில் எடுக்கல, நீ சொல்லுங்க. எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் ஏதாச்சும் நாங்க ஒரு தோல்வி அடைஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். நாங்க எடுத்து எல்லா சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அந்த செய்தியை கொண்டுட்டு போய் வந்து நாடாளுமன்றத்தை பேசக்கூடிய நபர் யாருன்னு எங்க தலைவர் தான். அப்ப ஒரு ஊர்ல ஒரு தோழமை கட்சிகள்லாம் எங்களுக்கு இணக்கமா இருக்காங்கன்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. உண்மையில அப்படி சொல்றீங்களா இல்ல வார்த்தைக்காக அப்படி சொல்றீங்களா? அவங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய நாங்க எந்த இதுமே கொஞ்சம் அப்படி பார்த்துருக்கலாம், டக்குன்னு கூட ஒதுங்கிருக்கலாம். அதை மட்டும் கட் பண்ணி அது ஒரு சோசியல் மீடியா ஒரு பாயிண்ட். திமுக தலைமை கூப்பிட்டு அவர் கண்டிச்சிருக்கோம், அண்ணன் தளபதியார் கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிச்சிருப்பார். ஏன்னா இது தேர்தல் நேரம். தலைவர் வந்து டெல்லி அரசியல் நோக்கி விட்டுட்டு மாநில அரசுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலித்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கள நிலவரங்கள் எப்படி சார் இருக்குது? பிரச்சாரங்கள் மேற்கொள்றீங்க, விசிகால 8 தொகுதிகளை கேட்டு பெற்றீங்க. இந்த தேர்தல் முக்கியமானதுன்னு சொல்லி உங்க தலைவர் சொல்லியிருந்தாரு. அப்ப முக்கியமான தேர்தல்லாம் பிரச்சாரங்கள் முக்கியமா பரப்புரைகள்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் ஆதரவுலாம் எந்த அளவுக்கு சார் இருக்கு நீங்க பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம்? நேற்று தான் எங்களுடைய தலைவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் பார்த்தா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமோக வரவேற்பு இருந்திருக்கு. அதேமாதிரி எங்களுடைய 8 தொகுதியிலும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் தோழமை கட்சியில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இணக்கமாக செயல்படுறாங்க. அதில் எந்த மாறுதலும் கிடையாது, ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் குறைந்தபட்சம் 200 தொகுதிக்கு மேலே வெல்லுங்கிறத எங்களுடைய கணிப்பாக நான் கருதுகிறோம். அதே மாதிரி தோழமை கட்சிகள்லாம் எங்களுக்கு இணக்கமா இருக்காங்கன்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. உண்மையில அப்படி சொல்றீங்களா இல்ல வார்த்தைக்காக அப்படி சொல்றீங்களா? ஏன்னா பல்வேறு இடங்கள்ல பார்க்கும்பொழுது குறிப்பா விசிகாக்கு ஒத்துழைப்பு இல்லாத சூழல் இருக்குன்ற மாதிரியான இணைய பேச்சுக்கள்லாம் இருக்குது. அண்மையில கூட நம்ம பார்த்துருந்தோம், துரைமுருகன் அவர்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளரே கீழே இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் சர்ச்சைகள் தொடர்ச்சியா எழுந்துகிட்டே இருக்கு. உண்மையாதான் நீங்க அந்த வார்த்தையை பதிவு பண்றீங்களா? இல்லை, உண்மையிலே 8 தொகுதியிலும் இருக்கக்கூடிய தோழமை கட்சியில் வந்து எங்களுக்கு ரொம்ப இணக்கமாக தான் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இடைப்பட்ட இருக்கக்கூடிய சமூக வலைத்தளத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்ப்பு காட்டுற மாரி ஒரு ஆதரவு காட்டுற மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை எங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கிறவங்களோ அது கிடையாது. எங்களுடைய அணிக்கு எதிராக செயல்படுவது யாராக இருந்தாலும் அவங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய நாங்கள் எந்த எதுவுமே பண்ணல, எங்கள் கூட்டணி கட்சி எதுவுமே பண்ணல. இப்போ ஐயா துரைமுருகன் சம்பவத்தில் கூட இருந்தால் கூட அவர் ஒரு முதியவர், அவர் கொஞ்சம் வயதானவர். அவர் அந்த இட நெருக்கடியில் ஒரு கொஞ்சம் இறங்கு தம்பின்னு சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் தள்ளி நிற்கும் தம்பின்னு இருக்கலாம், கொஞ்சம் அப்படி பார்த்துருக்கலாம், டக்குன்னு கூட ஒதுங்கியிருக்கலாம். அதை மட்டும் கட் பண்ணி அது ஒரு சோசியல் மீடியா ஒரு பாயிண்டாக போகிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், இது திட்டமிட்டு செயல் தானே. அப்படி திட்டம் அவங்க அப்படி துரைமுருகன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா திமுக தலைமை கூப்பிட்டு அவர் கண்டிச்சிருக்கும், அண்ணன் தளபதியார் கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிச்சிருப்பார். ஏன்னா இது தேர்தல் நேரம். ஏதாவது சின்ன ஒரு அசம்பாதம் நடந்தால் கூட அந்த கூட்டணிக்கு பாதிப்பு வந்துருந்ததுனால ரொம்ப அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த முறை 6 வாங்கினீங்க, 4 வெற்றி பெற்றீங்க. இந்த முறை 8 வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உழைப்பு என்பது எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குன்றது பிரச்சாரம் மூலமாகவே தெரியுது. இந்த முறை எப்படி சார் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க? நீங்கள் 8 பெற்று இருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க? 8க்கும் 8 அடிப்பின்ற மாதிரி இருக்கீங்களா? எப்படி? இல்லை, 8 தொகுதி நாங்கள் வந்து பெற்றது வந்து ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் நாங்கள் பெற்றோம். யாரும் வந்து தோற்பதற்காக யாரும் தொகுதி வாங்க மாட்டாங்க. நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் வந்து சட்டசபையில் நாங்கள் வச்ச கோரிக்கை, இந்த 5 ஆண்டுகளில் இந்த வச்ச கோரிக்கையை எப்படி அவங்க வந்து செயல்படுத்தினாங்க, எப்படி எங்களுக்கும் மக்களுக்கும் இல்லை உறவுகள், எப்படி எங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் மக்களுக்கும் எப்படி என்ன தொடர்பு, அப்புறம் அண்ணன் தளபதியார் அவர்கள் செய்த சாதனைகள் பற்றி இதை தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் அவர்கள் வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அந்த செய்தியை கொண்டுட்டு போய் வந்து நாடாளுமன்றத்தை பேசக்கூடிய நபர் யாருன்னு எங்கள் தலைவர் தான். அப்போ ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஒரு ஊராட்சியாக இருக்கட்டும், ஒரு சிற்றூராட்சியாக இருக்கட்டும், அந்த ஊரில் நடக்கிற செய்தியாக இருந்தாலும் அதை வந்து சட்டமன்றம்
கொண்டுட்டு போய் பேசக்கூடியதுக்கும் நம்மளுடைய கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதை நாடாளுமன்றம் கொண்டுட்டு பேசக்கூடிய அளவுக்கு எங்கள் தலைவர் இருக்கார். அதனால நாங்கள் வந்து ஈஸியாக எளிதாக மக்கள்கிட்ட நாங்கள் போய் கொண்டுட்டு போய் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கொண்டுட்டு போய் நாங்கள் சேர்ப்போம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாலாம் நிறைய பேச்சுக்கள் இருந்தது. விசிகாவுக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய பேசினாங்க. அப்போ களத்தில் இதெல்லாம் எதிரொலிக்குதா சார்? நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது குறிப்பாக விசிகாவை இன்னும் ஒரு சிலவர்கள்லாம் தலித்துகளுக்கு ஆதரவாகவே இல்லை, எதிராக தான் செயல்படுறாங்க, கூட்டணி திமுகவோட அப்படியே இணக்கமாக தான் செயல்படுறாங்க, நமக்காக எதுவும் குரல் கொடுக்கலன்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருந்ததுல, அது களத்தில் எதிரொலிக்குதா இல்லை சும்மா வேண்டுமென்றே பேசினவங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குங்களா? இல்லைப்பா, வேங்கவில் சம்பவம்ங்கிறது வந்து இது யாரும் ஒரு கூட்டாக சேர்ந்து பண்ணக்கூடிய செயல் இல்லை. அது வந்து அந்த ஊரில் நடக்கக்கூடிய சாதி வெறியர்கள் இல்லைன்னா அந்த ஊரில் பிடிக்கக்கூடாத சில முரண்பட்ட நபர்களால் ஒரு சம்பவம் ஏற்படுது. இது வந்து ஒரு தலைவரற்ற தலைவராக நம்ம பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய கலை நிறம் தான் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இது நான் எப்படி அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது உடனே எங்கள் தலைவர் அவர் வந்து உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அதன் பிறகு வந்து தலைவர் அங்கே நேராக போய் அந்த ஊரில் உட்காந்து கலந்து பேசி அங்கேயே உணவு அருந்தி, அந்த ஊரில் ஒவ்வொரு கிராமத்து தலைவரும் இருப்பாங்க. ஒரு எப்படின்னா ஊரில் பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த வைரா குத்தில் முக்கிய தலைவர் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு என்ன நடத்தி எது நடத்தி எல்லாத்தையும் தனி முறையில் பேசினார். அதன் பேர் வந்து ஊர் கூட்டத்தை கூடி அங்கே நடந்த கருத்துக்கெல்லாம் கேட்டார். அதெல்லாம் கொண்டுட்டு வந்து கோர்வையாக கொண்டுட்டு வந்து நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கட்சி சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறோம். எங்கள் கட்சி சார்பாக வந்து நாங்கள் வந்து அறிக்கையை நாங்கள் விட்டுருக்குறோம். அதனால் இதை வந்து ஏதாவது குறை சொல்கிறதுக்காக ஏதாச்சும் 1-2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் கூட இந்த விஷயத்தை நாங்கள் எடுக்கலைன்னா இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி நேரம் யார் முன்னாடி ஒரு பெடிஷன் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னதான் போனாலுமே பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளின்ற மாதிரி வந்துருச்சுல. அப்போன்னும் போது அப்போ இன்னும் விடுதலை சிறுத்தைகளுடைய அதில் தலையீடு இன்னும் அதிகமாக இல்லை, கவனம் செலுத்தலையான்ற கேள்வி. அப்படி இல்லை, எங்களுடைய தலைவர் அங்கே போகாமலாம் இல்லை. எங்கள் தலைவர் அங்கே போய் ஒரு நாள் முழுதும் இருந்தார். அதன் பிறகு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஒவ்வொரு அணி சார்ந்த மாநில நிர்வாகிகளும் அணி சார்ந்த தோழர்களும் எல்லாரும் போய் அங்கே உட்காந்து எல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் ஒவ்வொரு தகவல் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த செய்தி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்ததே இவ்வளோ நீளமாக அந்த வழக்கு கொண்டு அந்த வழக்கு கொண்டுட்டு வரலன்னா நேரம் அந்த வழக்கு யார் மேலே போட்டு நான் முடிச்சிருப்பாங்க, கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் நிலவில் இருக்கிறதுக்காரம் நம்ம தான், அந்த வழக்கு இன்னும் நிலவில் இருக்கிறதுக்காரம் நம்ம தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, கள நிலவரங்கள் குறித்து சொல்லுவீங்க, மக்கள் ஆதரவு நல்லாவே இருக்குன்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் தேர்தல், அதாவது விசிகா நீங்கள் பெற்ற 8 தொகுதிகளில் ஒரு தொகுதி தலைவர் அவர்களே உங்கள் தலைவரே போட்டியிட போவதா சொன்னார். அது ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. விவாதங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை எடுத்து விவாதமே பண்ணாங்க. 10 ஆண்டுகள் கழித்து திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்குள்ளே வராரு, எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த கூடிய நிலையில் மறுபடியும் பின்வாங்கியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். என்ன காரணம் சார்? அவரு பல்வேறு வகையான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திமுகவின் அழுத்தத்தின் காரணத்தினால தான் பின்வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக சொல்லி எங்கள் தலைவர் கேட்குற நிலைமைனா இல்லை, நாங்கள் அதை தாண்டி வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் திமுகவில் ஒரு உறுப்பினர் கிடையாது. ஓகே, எங்கள் கட்சி தலைவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர், அவர் தான் நிறுவனர். அதனால் வேறொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லி வேறொரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொலைக்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ இல்லை தொண்டர்களோ சொல்லி எங்கள் தலைவர்கள் அந்த அளவுக்கு பேச்சு கட்டு நடக்க மாட்டார். இது வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான். எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்து தான் தலைவர் மாநில அரசுக்கு வராருன்னு. ஆனால் இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தனிநபர் சேனல் நான் பேட்டி கொடுத்தேன். என்ன பேட்டி கொடுத்தேன்னா, தலைவர் வந்து டெல்லி அரசியல் நோக்கி விட்டுட்டு மாநில அரசுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ஓகே, யார் வந்து இந்த பாலியல் ரீதியாக வன்முறை நடந்து யார் குரல் கொடுப்பா? இல்லை வந்து அங்கே நடக்கக்கூடிய வந்து சாதி இருக்கும் சம்பவம் நடந்தாலும் யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் யார் குரல் கொடுப்பா? இப்போ நாடாளுமன்றத்தில் யார் குரல் கொடுப்பா? அப்போ யாருமே இல்லையே. அப்போ இது நானே யோசிக்க ஆரம்பித்தேன். பல பேர் இது யோசிச்சாங்க. இப்போ தலைவர் மாநில அரசு வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளும் யார் குரல் கொடுப்பா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித்தர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி போயிட்டாங்க. யாரும் பிஜேபி போகாமலே கிடையாது, எல்லாரும் பிஜேபி போயிட்டாங்க. அப்போ பிஜேபி போக முடியாது, வரமாட்டேன்
அப்படி துணிஞ்சு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். அப்போ அந்த பார்வை வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சேன், சரி ரைட்டு, தலைவர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு, சந்தோஷம் எங்களுக்கு, அப்படிதான் நாங்கள் இது பார்த்தோம். மற்றபடி ஒரு இளைய பெருமாள் அவர் செய்த சாதனை வந்து ரொம்ப பெரியது. காமராஜர் எப்படி கை ஓங்கி இருந்தாரோ அந்த சமயத்தில் தான் ஐயா இளைய பெருமாளும் ரொம்ப வலிமையாக உயர்ந்திருந்தார். ஓகே, அதனால அவங்க குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்குது எளிதாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ரைட்டு, இந்த மக்களுக்காக தன்னை வந்து வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறோம் நாங்கள். இல்லை சார், திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி கட்சி, அதாவது எங்களுக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் விரிசலை ஏற்படுத்தும் அளவிற்கு பல்வேறு வகையான சர்ச்சைகளை எழும்பும் அளவிற்கு பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்க. இதற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை பின்வாங்குறேன், நான் வேற யுத்தியை கையாள போகிறேன் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்வாங்கிறது தான் இந்த யுத்தி, பின்வாங்குற யுத்தி தான் சரியானதாக இருக்குமா? அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம்ல, நான் துணை முதல்வருக்கு ஆசைப்படல, எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துட்டு அவர் போட்டியிட்டுருக்கலாம்ல. அது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ வடமாற்று பாதிக்கக்கூடிய தலித்துகள் யார் கூட கொடுக்கும்? இல்லை சார், இங்கேயே வந்து யாருமே தலித்களுக்கு ஆதரவாக செயல்படலை, திமுகவுக்கு ஆதரவாக உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுறாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் இருந்த நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் மாநில அரசுக்குள்ள வந்தாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம். அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபராக இருக்கலாம், எங்களுக்கு எதிராக கலப்புக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். எங்களுடைய தலைவர் வழியில் பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உண்மையான தலித் பற்றி சமூக அக்கறை கொண்டவர்கள் யாரும் இதை பற்றி பேசலை. ஓகே, இடைப்பட்டவர்கள் யாராவது வந்து அப்படி மேம்பாக்கம் ஏதாச்சும் தண்ணி தெளிச்சிட்டு போகிற மாதிரி தெளிச்சிட்டு போவாங்க. இதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. இல்லை சார், தொங்கும் சட்டசபை உருவாகும், அதனால தான் நான் போட்டியிட்டேன், துணை முதலமைச்சருக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்கன்றாரு. ஏன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படலாம்ல. இதுவரையும் எங்க தலைவர் வந்து துணை முதல்வர் ஒரு காலத்தும் சொல்லவே தான். இல்ல எங்க தலைவர் துணை முதல்வர் ஆக போறேன்னு சொல்லல, தொங்கு சட்டமன்றம் ஆகணும்னு சொல்லல. பல மேடையில கருத்தில் கொண்டு இந்த நான் மாநில அரசியலுக்குள்ள வந்தேன், அந்த கோணத்துல தான் எல்லாரும் பாக்குறாங்க, அந்த கோணத்துல தான் விவாதங்கள் நடைபெறுது. அவங்களுக்கு 1000 எண்ணங்கள் இருக்கும், அவங்க எண்ணத்துக்கெல்லாம் நம்ம போய் வந்து நம்ம உயிரோட்டம். அதே கருத்து தானே சார். அப்ப திருமாவளவனும் அதே மாதிரி. அப்ப விமர்சனங்கள் எழுது, சர்ச்சைகள் எழுதுனா அது சமூக வலைதளங்கள்ல 1000 பேர் என்ன வேணா எழுதுவாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டா நம்ம பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை. பின்வாங்கலங்க, நீங்க வந்து ஒரு சட்டமன்றத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல, நான் ஒரு சட்டமன்றத்துல திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வந்தாருன்னா எந்த அளவுக்கு இன்னும் ஒரு வீரியம் இருக்கும். அப்ப எல்லாரும் நீங்க உங்களுடைய விருப்பப்படிதான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்குல்ல, அப்ப வரணும்ன்றது தானே எல்லாரோட. அது உங்களுடைய எண்ணமா இருந்தாலும் நான் வரவேற்கலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீங்க ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் மட்டும் பாக்குறீங்க, நான் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தான் மையமா இருக்கணும், அவரு இருக்கக்கூடிய மாநிலம் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு தான் முதன்மையா. நாங்க எந்த பிரச்சனை நாங்க வந்து கையில் எடுக்கல, நீங்க சொல்லுங்க. எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் நாங்க ஒரு தோல்வி அடைஞ்சு சொல்லுங்க பாப்போம். நாங்க எடுத்து எல்லா பிரச்சனையும் வெற்றி கண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனையும் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்குமோ ஒழிய நாங்க வந்து வெட்டு ஒன்று துண்டுறோன்னு நாங்கள் வரல. தலித்துகள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் குடிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் விட்டுட்டு வெளியே வரல. நாங்கள் இன்னமும் வந்து அரணாக தான் இருப்போம், பாதுகாப்பாக தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை வந்து யாருமே எங்களை தடுக்க முடியாது. அதில் வந்து நாங்கள் இன்னமும் சொல்லணும்னா ரொம்ப அழுத்தமாக சொல்லுவோம், அதுதான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த வடிவமும் கிடையாது. நாங்கள் எப்பயுமே துணிச்சலாக இருக்கும். ஓகே சார், துணிச்சலாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிலவுது, புதுச்சேரியிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். நீங்கள் ஆரம்பத்தில் போட்டிடுறதா 3 தொகுதிகளில் விருப்ப மனு கொடுத்து நீங்கள் வேட்புமனு தாக்கலே பண்ணியிருந்தீங்க. ஆனால் திமுகவில் இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் மட்டும் தான் நாங்கள் போட்டிட்டுருக்குறோம். அதில் தான் நாங்கள் இருக்கிற உழவர்கரை தொகுதியில் மட்டும்தான். மற்ற தொகுதிகளில் விசிகா வேட்பாளருக்கு ஓட்டு போட வேணான்னு சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். இது எந்த அளவுக்கு, இது எப்படி, அதாவது ஒரு தலைவர் எப்படிலாம் இருந்தார், இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. இல்ல அந்த கேள்வியே கொஞ்சம் ஒரு அசாட்டான ஒரு கேள்விதான். என்ன இது எல்லாரும் பேசக்கூடியதை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அது என்ன நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் இன்னும் சரியாக கூட்டணி அமையல. அப்ப எங்களுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வந்து அவங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா பேச்சுவார்த்தை தலைவர் முடிவெடுக்கணும், யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும்,
எத்தனை தொகுதி நிற்கணும் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா தொகுதியும் அவங்க விருப்பம் ஒன்று கட்ட சொல்லிட்டாங்க. விருப்பம் ஒன்று கட்டிட்டாங்க. தலைவர் கட்ட சொல்லல, அங்கே உள்ள இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு ஆதரவாக அவங்க கட்டிட்டாங்க. ஒரு மாநில செயலாளர் இருப்பாங்க, புதுச்சேரியில் இருக்கிற மாநில செயலாளர் இருப்பாங்க. அவங்களுடைய தூண்டுதல் பேரில் வந்து டக்குன்னு வந்து அவங்க வந்து எல்லாரும் கட்டிட்டாங்க. அப்போ வந்து மறுபடியும் ஒரு பேச்சு தொடர்றது ரொம்ப ஒரு நீண்ட நாளாக ஒரு 6-7 நாட்களாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் நமக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஆனா நீங்க முன்னதாகவே நீங்களே சொல்லி உங்க தலைவரே சொல்லிட்டார்ல சார், தனித்து தான் நாங்க போட்டியிட போறோம்னு சொல்லி, அந்த அடிப்படையில தானே அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப இருக்கும்போது இப்ப ஓட்டு போட வேணாம்னா அவங்களுடைய நிலை என்னவா இல்ல அது என்னன்னா, எங்களுடைய தோழர்களும் வந்து வாபஸ் வாங்க முடியாத சூழ்நிலை. ஆமா, கடைசி யாரு வேட்பாளர் இருக்காங்களோ அவங்களே எங்களுக்கு ஓட்டு போடான்னு சொல்றாங்க. தலைவர் சொல்லல. இப்ப வந்து ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா, நான் வந்து எங்க கட்சி தலைமை சொல்லிருச்சு, எங்க கட்சி என்ன சொல்றாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன், எங்க தலைவர் என்ன சொல்றாரு அதை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போடான்னு சொல்றாங்க. வேட்பாளர் சொல்றாரு, தலைவர் மட்டும் சொல்ல, வேட்பாளர் அதுதான் சொல்றாரு. ஏன்னா கட்சியுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, கட்சியின் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் எங்களுடைய தொண்டர்கள் கடைபிடிக்கக்கூடிய வேலை. அதனால அதை விட்டுட்டு வந்து எங்க தலைவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு திருப்பதுங்கிறது அது வந்து கூட்டணி தர்மத்துக்கு நாங்கள் செய்யற வந்து அநேகமான செயல். இல்லை இதே மாதிரி கூட்டணி தர்மம்னு சொல்லி இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கான இதை இன்னும் தனித்து களம் காண்றதெல்லாம் எப்போ வரும் அப்படின்ற கேள்விகள் எழும்புதல, அது எப்படி? அழகா சொன்னீங்க நீங்க. கூட்டணி தர்மங்கிறது என்னன்னா, இல்ல யாரா இருந்தாலும் நீங்கன்னு இல்ல, கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், கூட்டணி தர்மங்கிறது அது என்ன வார்த்தைன்னா, உங்களால நான் எந்த அளவுக்கு சமூக ரீதியா என்னுடைய மக்களுக்கு நான் ஆதரவா இருக்க முடியும், அதுதான் கூட்டணி தர்மம். ஓகே. இப்ப எங்களால திமுகக்கு எந்த அளவு சமூக ரீதியான ஒரு கூட்டமைப்பா இருக்க முடியுமோ அதுதான் ஒரு ஆதரவு. அப்ப எதுவுமே இல்லாம இருந்தா 4 எம்எல்ஏ ஆகணும், எதுவுமே இல்லாமல் இருந்தால் 2 எம்பி ஆகணும், எதுவுமே இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு வந்து 8 சீட்டு பிடிச்சோம். அப்போ இதெல்லாம் சமூக ஒற்றுமையாக தானே வந்துச்சு, இதெல்லாம் கூட்டணி தர்மத்தால வந்துச்சு. இப்போ கூட்டணி தர்மம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 4 எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? நீ வேங்கிய சம்பவத்தை பற்றி நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் சட்டசபையில். விழுப்புரத்தில் நடந்த தலித் கிறிஸ்துவருக்கும் வேற இவங்களுக்கும் வந்து நடக்கக்கூடிய பற்றி நம்ம சட்டசபையில் பேசியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம பேசியிருக்கோம்ல, பேசாமல்லாம் கிடையாதுல்ல. எங்க ஆவணக்கூட நடந்தாலும் யாரும் முதல்ல பேசுறா? யாராச்சும் பேசியிருக்காங்க? யாராவது ஒரு தலித் யாரும் பேசியிருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். யாரும் நம்ம தான் பேசிடுறோம். சட்டசபையா இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, அது மாநாடா இருந்தாலும் சரி, யார் பேசுறா? நாங்க தான் பேசுறோம். வேற யார் பேசுறா? அவங்கவுங்க ஒரு பேருக்கு ஒரு பின்னாடி ஒரு பெயர் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வந்து கருத்தில் இருக்க பேசுவாங்க. ஆனா இந்த மக்களுக்காகவும், இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும் 24 மணி நேரமும் எப்படி வந்து ஒரு கடிகாரத்தில் எப்படி வந்து நொடி சுற்றிட்டே இருக்குமோ, முள்ளு சுற்றிட்டே இருக்குமோ, அதே மாதிரி 24 மணி நேரமும் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக, அந்த ஏழை மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக தொடர்ந்து அவர் பாடுபட்டுட்டு தான் வர்றாரு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது நம்ம முதல்ல வந்து நாங்கள் உள்வாங்குறோம். அது எங்கள் தலைவர் வந்து என்ன செய்கிறாருன்னு நாங்கள் உள்வாங்குறோம். எங்கள் தலைவர் இப்படி இந்த மக்களுக்காக உழைக்கிறாருங்கிறது நாங்கள் அதை உள்வாங்கிக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன நடக்குது. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்றது அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ நம்ம மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம், எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக 2026 தேர்தலுங்கிறது கண்டிப்பாக அண்ணன் தளபதியார் ஆட்சி தான் அமையும். மறுபடியும் நாங்கள் வந்து 8க்கு 8 நாங்கள் பிடிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே நம்மளுடைய செய்தி சேனலில் வந்து நம்மளுடைய வந்து நானும் வந்து பங்கெடுத்துக்குவேன். அது வெற்றி விழாவாக நம்ம வந்து கொண்டாடுவோம். ஓகே சார், அது கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்து. வாழ்த்துக்கள் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி.